ஹே ஐ கேஸ் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த டெல்லி கேபிட்டல்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸோட மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் தான் டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் தாங்க. இது கூட நல்ல டிசிஷன் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஈவினிங் நடக்கிறது எப்பயுமே ஹை ஸ்கோராக தான் இருக்கும். ஜிடி டீமை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டாப் ஆர்டர் 3 பேரில் யாராச்சும் ஒரு ஆளாச்சும் 15 ஓவர் வரைக்கும் விளாண்டுருவாங்க. அதுதான் அவங்களோட கேம் பிளானாகவே இருக்குது. அவங்களோட ஓப்பனர் 2 பேருமே 10 ஓவர் வரைக்கும் விளாண்டுருவாங்க. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. கட் ஷாட் அடிக்க முடியாத பாலை கட் ஷாட் அடித்து சாய் சுதர்சன் ஏர்லியாகவே அவுட் ஆயிட்டாரு. அடுத்து வந்த ஜாஸ் பட்லர் வச்சு நிமித்திட்டாரு. அவரோட பழைய கேம் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக ஆடினாரு. அவர் அந்த மாதிரி ஆடினதுனால தான் ஜிடியோட ஸ்கோர் 200க்கு மேலே போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் அவங்க 3 பேரில் ஒருத்தர் சுக்மன் கில் 15 ஓவர் வரைக்கும் விளாண்டாரு. அவருமே ஸ்டார்டிங்கில் ஃபாஸ்ட்டாக கொண்டு போனார். அடுத்து போக போக ஸ்லோவாகிட்டார். இன்ஜூரியிலேருந்து வந்திருக்காரு. 45 பாலுக்கு 70 ரன் எடுத்திருக்காரு. அடுத்த மேட்ச் பார்க்கலாம் அவர் எப்படி விளாட்றாருன்னு. வாஷிங்டன் சுந்தரை மிடில் ஆர்டராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவருமே சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. 32 பாலுக்கு 55 ரன்னு. அந்த விப்ராஜ் நிகம் போட்ட ஒரே ஓவர்லேயே 23 ரன் அடித்தார். லுங்கி இங்கிடி வழக்கம் போல் சூப்பராக போட்டு அவரோட ஸ்லோயர் ஒன்ஸ் அதிகமாக அந்த மேட்ச்சில் யூஸ் பண்ணியிருக்காரு. 4 ஓவரில் 24 ரன்னுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. முகேஷ் குமாரை சுத்தமாக என்னால் கணிக்க முடியலை. அவர் மொதல் 2 மேட்ச்சில் நல்லா பவுலிங் போட்டார். இந்த மேட்ச்சில் வழக்கம் போல் 4 ஓவருக்கு 55 ரன் கொடுத்துட்டாரு. ஆனால் ஃபஸ்ட்டு 2 ஓவர் சூப்பராக போட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அவர் 4 ஓவருக்கு 55 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். டெல்லி கேபிட்டல்ஸை பார்த்தா அவங்களோட ஓப்பனிங் பேர் இந்த மேட்ச் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பத்தும் நிஷாங்கா பிரில்லியண்ட்டாக விளாண்டாரு. 24 பாலுக்கு 41 ரன்னு. கிளாசி ரோல்ஸ் ராயல்ஸ் ராகுல் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை ஏற்றணும்னே இந்த சீசன் வந்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் விளாண்ட 3 மேட்ச்லையுமே அவர் யூஸ்வலாக இப்படி அவுட் ஆக மாட்டார். அவரோட நார்மல் கேம் விளாண்டுருந்தாருன்னா அவர் அந்த பாலெல்லாம் ஈஸியாக சிங்கிள் தட்டிட்டு போயிருப்பார். ஆனால் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணணுன்றனால எல்லா பாலையுமே டார்கெட் பண்றாரு. கிளாசி ரோல்ஸ் ராயல்ஸ் ராகுல் 52 பாலுக்கு 92 ரன்னு, 4 6 11 4 அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 176. செஞ்சுரி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சு இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவாருன்னு நம்புவோம். பட் இங்கே 1 டவுன் வர நித்திஷ் ராணா எனக்கு என்னமோ அவர் கன்வின்சிங்காக தெரில. அவர் அவுட் ஆகிறதெல்லாம் பார்த்தா அவர் ஃபார்மில் இல்லாத மாதிரி தான் தெரியுது. மேபி டெல்லி கேபிட்டல்ஸ் அடுத்த மேட்ச்சில் 1 டவுன் அபிஷேக் பரலை கூட யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்த சமீர் ரிஸ்வி வந்த முதல் பாலே ரஷீத் கான் கிட்ட போல்ட் ஆயிட்டாரு. அவர் அந்த பாலை நார்மலாக சிங்கிள் ஆட ட்ரை பண்ணியிருந்தா மேபி ஆடி இருப்பாரு. அந்த பாலை தாண்டினா போதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதனாலே போல்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அக்ஷர் பட்டேல் அவர் ரஷீத் கானோட லாஸ்ட் பாலை அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் அன்ஃபார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆயிட்டாரு சாய் சுதர்சன்ட்ட. டேவிட் மில்லர் அவரோட இன்ஜூரியவும் பொருட்படுத்தாமல் அவர் 10 பாலுக்கு 12 ரன் இருக்கும்போது ரிட்டையர்ட் ஆனார். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் அவுட் ஆனோடனே திருப்பி வந்து 10 பாலுக்கு 29 ரன்னு அடித்து பறக்க விட்டார். ஸ்டேடியம் விட்டே பால் வெளியே போகுது. நோ லுக் 6 எல்லாம் அடித்தார். இந்த மேட்சை நீங்கள் லைவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 2 பேருமே ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. இதில் இடையில சுக்மன் கில்லோட ஓவர் த்ரோனால 5 ரன் வந்துச்சு. அங்கேருந்த மேட்சே இங்கிட்டு டிசி பக்கம் மாறிச்சு. ராஷித் கான் அவங்களுக்கு சூப்பராக பவுலிங் போட்டார். 4 ஓவருக்கு 17 ரன்னு 3 விக்கெட் எடுத்தார். அவருக்கு அந்த பிச்சில் சூப்பராகவே டேனிங் இருந்துச்சு. அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வாங்கியிருக்காரு. ஆனால் இங்கே டிசி சின்ன டாக்டிக்கல் எரர் பண்ணியிருக்காங்க. இது 50-50 கால் தான். சமீர் ரிஸ்விக்கு பதில் அசுதோஷ் சர்மாவை இறக்கி விட்டுருந்தாங்கன்னா மேபி மேட்ச் மாறி இருக்கலாம். டேவிட் மில்லர் சூப்பராகவே பண்ணார். பட் அந்த ஒரு ரன் எடுத்திருந்தாருன்னா டெல்லி வின் பண்ண அதிக வாய்ப்பு இருந்துச்சு. எனிவே ஜிடி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.